கரண்ட் அஃபேர்ஸோட செகண்ட் பார்ட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸில் இது 21வது கேள்வி. நிதி ஆயோக் அறிக்கையின்படி பெண் கடனாளிகள் அதிகபட்சம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்டில் பெண்கள் அதிக கடன் பெறும் மாநிலங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதனுடைய ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட். ஸோ நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் கடன் பெற வருவதாகவும் தங்கள் கிரெடிட் ஸ்கோரை வந்து கண்காணிப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த அறிக்கை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நிதி ஆயோக்குடைய மகளிர் தொழில் முனைவோர் தளமான டிரான்ஸ் யூனியன் சிவில் மற்றும் இன்னொன்று வந்து மைக்ரோசேவ் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இணைந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக எண்ணிக்கையில், அதாவது 44% அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெண்கள் வந்து கடன் வாங்குபவர்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 44% ஆஃப் உமன் borrowers ஹையர் than the நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 22வது கேள்வி. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியன் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆட்டோமேட்டட் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்? இந்தியாவின் முதல் உள்நாட்டு தானியங்கி உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையினுடைய பெயர் ஸ்ரீஜனம். ஸோ இது வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லி, ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது, அதை நோட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த தமிழ்நாடு மருத்துவமனை 15 இறந்த நன்கொடையாளர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை 100% உயர் பிழைப்பு விகிதத்துடன் செய்திருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தான் இது வரைக்கும் 15 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை வந்து 100% உயிர் பிழைப்பு விகிதத்துடன் செய்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2025 இந்தியாவின் குடியரசு தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஸ்வர்ணிம் பாரத் விரசத் அவுர் விகாஸ் அப்படிங்கிறது தான் 2025 இந்தியாவினுடைய குடியரசு தினத்தினுடைய கருப்பொருள். அடுத்து, இந்தியாவினுடைய பினாக்கா ராக்கெட் ஏவுதள அமைப்பை முதலில் வாங்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பினாக்கா ராக்கெட் ஏவுதள அமைப்பை முதலில் வாங்கிய நாடு எது? இந்த அமைப்பை எந்த நாடு வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அர்மேனியா. ஏற்கனவே அர்மேனியாவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். எத்தனாவது நாடாக இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் ஜாயின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மெம்பராக 104வது மெம்பராக வந்து ஜாயின் பண்ணாங்க இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில். அப்புறம் அர்மேனியா became the first country to procure India's domestically developed Pinaka multiple rocket launcher சிஸ்டம் இதை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து தேசிய புவியியல் அறிவு அடிப்படையிலான நில ஆய்வு நக்ஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நக்ஷா. ஓகே, அதாவது நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்டு லேண்ட் சர்வே அப்படிங்கிறத நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்ட் லேண்ட் சர்வே அப்படிங்கிறத தமிழ்நாடு சிட்டி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க, நக்ஷா. ஸோ இதை கண்டக்ட் பண்ணதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைலட் ப்ரோக்ராமாக வந்து அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து சர்வே எடுக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைலட் ப்ரோக்ராமாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து, நீரிழிவு நோயாளிகளுக்காக தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரிழிவு நோயாளிகளுக்காக தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டம். ஸோ இது வந்து பாதம் காப்போம், நீரிழிவு நோயாளிகளுக்காக பாதம் காப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பாதம் காப்போம் அப்படிங்கிற திட்டம் தமிழ்நாடு அரசு நீரிழிவு நோயாளிகளுக்காக தொடங்கப்பட்டது. அடுத்து, ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா பாதம் காப்பும் திட்டம், அதாவது பாத பாதிப்புகளை கண்டறியக்கூடிய பரிசோதனை மையங்கள் ஃபுட் ஸ்க்ரீனிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஸ்க்ரீனிங் சென்டர் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அமைக்கிறது. 100 அரசு மருத்துவமனைகள், 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாத சிகிச்சை மையங்கள் ஃபுட் கிளினிக்ஸ் இதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாத அறுவை சிகிச்சை சேவைகள் டயபெட்டிக் ஃபுட் சர்ஜரி அது கொடுக்கறதுக்காகவும் இந்த திட்டம் சார்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பயிற்சி இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவும் இந்த பாதம் காப்போம் அப்படிங்கிற திட்டம் வந்து ஒரு 26 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் வரும். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஃபுட் ஸ்க்ரீனிங் சென்டர் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் 299 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணுறதுக்கான சேவைகள் இதெல்லாம் வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பும் திட்டம். ஓகேவா? ஸோ நீரிழிவு நோயாளிக்காக தொடங்கப்பட்ட திட்டம். அந்த பாதிப்புகளை முன்கூட்டி அடையாளம் காண கால் இழப்புகளை தடுக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய பாதங்களை பரிசோதனை செய்து அவங்களுடைய கால் இழப்புகளை தடுப்பதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம் இல்லையா? அதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடோட இது. ஓகே, ஸோ அது வந்து நீரிழிவு பாத மருத்துவ திட்டம், பாதம் பாதுகாப்பும் திட்டம் அப்படிங்கிற இதில் வந்து இந்த அறிவிப்பினை
நம்ம அக்டோபரில் வெளியிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து வெளியிட்டது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து அதுக்கப்புறம் லான்ச் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரசாணை வெளியிடப்பட்ட டேட்டு 28/10/2024, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த தமிழ்நாடு மாவட்டத்தினுடைய காசம்பட்டி புனித தோப்பு உயிரியல் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலமாக திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காசம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காசம்பட்டி வீரக்கோவில் வனப்பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரிட்டாப்பட்டியை தொடர்ந்து 2வது பல்லுயிர் தலமாக இந்த காசம்பட்டி வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிட்டாப்பட்டி இருக்குது, சரியா. ஸோ அது எங்கே, அரிட்டாப்பட்டிக்கு அடுத்து செகண்ட், சரிங்களா. அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்கக்கூடியது அரிட்டாப்பட்டி. ஸோ திண்டுக்கல் காசம்பட்டி, திண்டுக்கல்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட காசம்பட்டி வீரக்கோயில் கிராமம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட எல்லையில் அழகர் மலை வனச்சகர ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடியது, சரியா. அங்கே வந்து இந்த முக்கியமாக காசம்பட்டி புனித தோப்பு, ஓகே. அங்கே வந்து மாம்பழம், அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள், தக்காளி, கரும்பு, இந்த மாதிரியான பயிர்கள்லாம் வந்து பயிரிடக்கூடியது. ஸோ அவங்க வந்து அந்த மக்கள் வழங்கக்கூடிய முக்கியமான தெய்வமாக, ஓகே, வீரனை வணங்குறாங்க. ஸோ வீரக்கோவில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2022 வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிட்டாப்பட்டி, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காசம்பட்டி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம், பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், இதன்படி சட்டம் 2022 படி, ஓகே, இதை அறிவிக்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டோடைய கெசட்டில், அரசு இதெல்லாம் வந்து அறிவிப்பாங்க, ரைட். அடுத்து இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழிகளை மேம்படுத்துவதற்காக எந்த முயற்சி தொடங்கப்பட்டது? நீர்வழி போக்குவரத்து அப்படின்னாவே அது ஜல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது. ஜல்வாகக் அப்படிங்கிறது தான் அந்த நீர்வழிகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட புதிய ஸ்கீம், ஓகே. ஜல்வாக் அப்படிங்கிறது தான் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம்ஸ். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங், வாட்டர்வேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஜல்வாகக் அப்படிங்கிற ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் கார்கோ மூவ்மெண்ட்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகே. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ராஜராஜ சோழன் 1 பிறந்தநாளை கொண்டாடும் தமிழ்நாடு திருவிழா எது அப்படின்னு கேட்டால் சதய விழா. அடுத்து 2025 தேசிய வாக்காளர் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன? 2025 தேசிய வாக்காளர் தினம். ஸோ நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் என்னைக்கு வந்து அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற பேசிக் வந்து தெரியணும். ஸோ அதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகே. 25th ஜான்வரி வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஒரு வருஷம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செலிப்ரேட் பண்ணுறது, ஓகே. ஸோ இது வந்து இப்போது இது வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இதோடது என்ன தீம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வருஷம் ஒன்று வந்து அந்த டேவை பற்றி கேட்கலாம், இல்லை வந்து அதனுடைய தீம் பற்றி கேட்கலாம். ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் 1950 ஃபார்ம் பண்ணாங்க. பட் அப்புறம் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க கிடையாது. 2011 தான் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிற வாக்காளர் தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த வாக்காளர் தினம் 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தீம், இதுக்கான சரியான பதில் நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷியோர், சரியா. நிச்சயம் வாக்களிப்பேன் அப்படிங்கிற விஷயம். நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷியோர். அடுத்து தமிழ்நாட்டில் இருந்தவர்களினுடைய உறுப்பு நன்கொடைகளில் அதிக எண்ணிக்கையை எந்த இந்திய மாநிலம் பதிவு செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்வி தப்பு. விச் இந்தியன் ஸ்டேட் ரெக்கார்டட் ஃபார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிசீஸ்ட் ஆர்கன் டொனேஷன்ஸ்? அதுலேயே தமிழ்நாடு வந்துருச்சு. எந்த ஸ்டேட்டு, சரியா. தமிழ்நாடு எந்த மாநிலம் வந்து பதிவு செய்தது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு தான் வந்து அதிகமான உறுப்பு நன்கொடைகள், அதாவது டிசீஸ்ட் ஆர்கன் டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் பதிவு செஞ்சுருக்காங்க. இது சம்மந்தமான கேள்விகள் கேட்கலாம். உறுப்பு நன்கொடைகள் ஹையஸ்ட்டாக வந்து யார் வந்து பண்ணுறாங்க? தமிழ்நாடு தான் இறந்தவர்களுடைய உறுப்பு தனத்தில் அதிக எண்ணிக்கையை பதிவு செய்திருக்கக்கூடிய இந்திய மாநிலம். ஸோ தமிழ்நாட்டினுடைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை துறையாக இருக்கக்கூடியது டிரான்ஸ்டன், சரியா. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இருக்கக்கூடியது, ஓகே. ரெக்கார்டு வந்து ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ டொனேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டொனேஷன்ஸ் 50% ஆஃப் டொனேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்திருக்கு. டோட்டலாக வந்து 268 டோனர்ஸ், ஓகே. அதில் 146 டோனர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வந்தாங்க.
ஓகேவா. 2024 எண்டில் ஆல் டைம் ஐயா 268 டோனர்ஸ். இதில் 218 ஆண்களும் 50 பெண்களும் அடங்குவாங்க. ஓகே. 1500 ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 122, சரிங்களா, அவங்க வந்து ஒரு 45% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் எங்கே இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. டிரான்ஸ்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம். ஓகே. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஐஎஸ் நம்பர் ஆஃப் அந்த கல்லீரல் மாற்று செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து 28 டோனர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே எந்த ஹாஸ்பிட்டல் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதில் தான் வந்து அதிகமாக இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது நமக்கு முக்கியம். டிரான்ஸ்டன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது சம்மந்தமாக டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப முக்கியம். இது வந்து எப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 2008 டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஸ்டேட். ஓகே. அந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து 1995 ஓகே டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க 1994 பண்ணதுக்கப்புறம். ஓகே. இனிஷியேட் பண்ணாங்க 95. ஓகே. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, எந்த தமிழ்நாடு ஆறு இணைப்பு திட்டம் 15,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களுக்கு பயனளிக்கும்? ஸோ எந்த ஆறு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஆறு வந்து 15,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களுக்கு பயனளிக்கும். இதில் வந்து எது? தாமிரபரணி. வேறு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு இனாகிரேட் பண்ணாங்க. தாமிரபரணி, கருமேனியார், அப்புறம் வந்து நம்பியார் ரிவர் லிங்கிங் ஸ்கீம். அதனால் இந்த கொஷின்ஸ் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதன் மூலமாக 15,000 ஏக்கர் லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு ரிவர் லிங்கிங் ஸ்கீம். ஓகே. எந்தெந்த அப்படின்னா தாமிரபரணி, கருமேனியார், நம்பியார். ஓகே. ஸோ இது மூணும். ஸோ இது வந்து எப்போ வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் 2025. நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 7. அடுத்து, உலகின் முதல் தேசிய ஒளிக்காட்சியை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? ஃபஸ்ட்டு நேஷ்னல் சவுண்ட் ஸ்கோப். ஸோ இந்த ஒளிக்காட்சியை எந்த நாடு அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டுருக்காங்க. ஃபின்லாந்து. ஓகே. எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? ஃபின்லாந்து. Finland became the world's first country to release national soundscape. அடுத்து, தமிழ்நாட்டில் கீழடியில் எந்த புதிய திறந்தவெளி அருங்காட்சியகத்தை எந்த நகரம் நடத்த உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவகங்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழடி அண்ட் மியூசியம் இன் கங்கை கொண்ட சோழபுரம். ரெண்டு பிளேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து பண்ணியிருக்காரு. நியூ ஓப்பன் ஏர் மியூசியம் இன் கீழடி அண்ட் மியூசியம் இன் கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ ஆன்சர் சிவகங்கை. அடுத்து, ஆரம்ப பள்ளியிலிருந்து மேல்நிலை ஆரம்ப பள்ளிக்கு 100, அதாவது எந்த இந்தியன் ஸ்டேட் அச்சீவ்ட் 100% டிரான்சிஷன் ரேட் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இல்லையா, அது தமிழ்நாடு தான். ஸோ எந்த மாநிலம் அப்படிங்கிறது இந்த இலக்கை அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. அடுத்து, தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் இந்திய காமிக்ஸ் நூலகத்தினுடைய பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் இந்தியன் காமிக்ஸ் லைப்ரரி இனாகிரேட்டட். சரியா, அது தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து ராஜபாளையம் காமிக்ஸ் நூலகம், ராஜபாளையம் காமிக்ஸ் லைப்ரரி. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்ஸ் புக்ஸ் லைப்ரரி இனாகிரேட்டட் இன் ராஜபாளையம். இந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் காமிக் லைப்ரரி ஃபார் சில்ட்ரன். தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, 2024 உலகில் 2வது மிகவும் நெரிசலான இந்திய நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிகவும் நெரிசலான இந்திய நகரம், உலகில் 2வது மிகவும் நெரிசலான நகரம் அப்படின்னு கேட்டால் கொல்கத்தா.
கொல்கத்தா. இரண்டாவது மிகவும் நெரிசலான இந்திய நகரம் அப்படிங்கிறது கொல்கத்தா, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் இன் த வேர்ல்ட் அண்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் இன் ஏசியா. ஓகேவா? மோஸ்ட் கன்ஜஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட் 2024 செகண்ட் பிளேஸ். ஏசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஏசியாவில் ஃபஸ்ட்டு. ஓகே, ரொம்ப இருக்கிறதுலேயே மோஸ்ட் கன்ஜஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு குளோபலி அப்படின்னு பார்க்கும்போது மெக்சிகோ. மெக்சிகோ ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து விருதுநகர் தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய எந்த புவிசார் குறியீடு? சரியா? விச் ஜிஐ டேக் ப்ராடக்ட் இஸ் அசோசியேட் வித் விருதுநகர் தமிழ்நாடு? விருதுநகர் தமிழ்நாடு. ஸோ இங்கே எந்த புவிசார் குறியீடு பொருள் விருதுநகரோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஜிஐ டேக் போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். சம்பாவத்தல். சம்பாவத்தல் இது விருதுநகரோடு தொடர்புடையது. 2025 கேலோ இந்தியா பாரா விளையாட்டுகளில் எந்த இந்திய மாநிலம் அணி அட்டவணையில் முதலிடம் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹரியானா. கேலோ இந்தியா பாரா ஒலிம்பிக் விளையாட்டுகளில் முதலிடம் பெற்றது ஹரியானா. அடுத்து 2025 உலக ஈரநிலங்கள் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன? வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே 2025. ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 2023 இந்தியாவும் பிரான்சும் எந்த கடற்படை பயிற்சியை நடத்தின? இந்தியாவும் பிரான்சும் நடத்திய கடற்படை பயிற்சி பெயர் வருணா. வருணா. அடுத்து பழங்குடி வேளாண் பொருட்களை ஆதரிக்கும் தமிழ்நாடு திட்டம் எது? தமிழ்நாடு ஸ்கீம் சப்போர்ட்ஸ் ட்ரைபல் அக்ரோ ப்ராடக்ட்ஸ். தொல்குடியினர் மேலாண்மை திட்டம். தொல்குடியினர் மேலாண்மை திட்டம். வேளாண் பொருட்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5 இணை திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது. 5 இணை திட்டம். 5 இணை திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையானது பழங்குடியின வேளாண் பொருட்களுக்கான மதிப்பு கூட்டல் அலகுகளை அமைப்பதற்காக இந்த மாதிரி 5 இனம் திட்டம் அப்படிங்கிற தொல்குடி மேலாண்மை திட்டத்தின் கீழே கொண்டு வருகிறாங்க. சரியா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, 5 இணை. அடுத்து 2024 இந்தியாவின் கணக்கு தணிக்கையாளர் மற்றும் தலைமை தணிக்கையாளராக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2024 யார் வந்து இந்தியாவினுடைய கணக்கு தணிக்கையாளர் சிஏஜியாக நியமிக்கப்பட்டாங்க? சஞ்சய் மூர்த்தி அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏஜி, காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? சஞ்சய் மூர்த்தி. இவர் வந்து நவம்பர் 21, 2024 அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி யார் சிஏஜியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இவர் எத்தனாவது சிஏஜி அப்படின்னு கேட்டால் 25th. சாரி 15th சிஏஜி. கொஸ்டின் நம்பர் 45. கடந்த 10 ஆண்டுகளில் 9.09 காட்டு வளர்ச்சி, அதாவது ஃபாரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சரியா? அது எந்த நகரம் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 9.09 இன்க்ரீஸ் இன் ஃபாரஸ்ட் கவர் ஓவர் த லாஸ்ட் டிகேட். 10 ஆண்டுகளில் இல்லை, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லாஸ்ட் டிகேட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 9.09% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2025 இந்திய குடியரசு தினத்திற்கு எந்த நாட்டின் ஜனாதிபதி முதன்மை விருந்தினராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025 இந்திய குடியரசு தினத்திற்கு எந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க? இந்தோனேஷியானுடைய ஜனாதிபதி சீஃப் கெஸ்ட். ஸோ அவங்க பெயர் தெரிஞ்சால் இல்லை மென்ஷன் பண்ணுங்கள். ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட்டுடைய நேம் தெரிஞ்சவங்க அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆரோக்கியம் மற்றும் காலநிலை மையம் என்று பெயரிடப்பட்ட தமிழ்நாடு முயற்சி இது. ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணிக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால் யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு